نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே, இது போன்ற இஸ்லாமிய பிரச்சாரங்களை பள்ளிவாயல்களுக்குள் வைத்துக் கொள்ளாமல் பள்ளிவாயல்களுக்கு வெளியிலே பொது இடங்களிலே செய்ய வேண்டிய ஒரு நிலையில்தான் நாங்கள் இருக்கின்றோம். அதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், நாங்கள் பேசுகின்ற தலைப்புகள் பல பள்ளிவாயல் நிர்வாகிகளுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இலங்கையில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் தான் எங்களுடைய இந்த பிரச்சார பணி நடக்கின்றது. என்றாலும் இந்த பிரச்சாரத்தை பள்ளிவாயல்களுக்கு வெளியில் செய்ய வேண்டிய தேவை ஒன்று நான் கூறிய காரணம். இரண்டாவது, பள்ளிவாயல்களுக்கு வருகின்றவர்கள் ஒரு சிறுசாரார் தான். வராத மக்களுக்கும் நாங்கள் சொல்லுவது என்ன என்று அந்த செய்தி போய் சேர வேண்டும். இந்த இடத்திலே, இந்த சந்தர்ப்பத்தில் ஹராமான பொருளாதாரத்தில் ஹலாலான குடும்ப வாழ்க்கையா என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அது என்ன ஹராமான பொருளாதாரம்? நேற்று ஏழையாக இருந்தவன் இன்று திடீரென பணக்காரன் ஆகிறான். நமது ஊர்களிலே புஷ்பைகள் ஓரத்துக்கு கூட வசதி இல்லாமல் இருந்தவர்கள் திடீரென கார் ஓடுகிறார்கள். சிறிய பணிஞ்ச வீட்டில் இருந்தவர்கள் திடீரென மாடி வீடுகளில் குடியேறுகிறார்கள். என்னப்பா அதிசயம்! இதான் நம்மளுடைய முஸ்லிம் பிரதேசங்களில் நடக்கிற பொருளாதார அதிசயம். என்ன மாணிக்க கல் எதுவும் புறக்கினாரா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. இல்ல வயலுக்குள்ள ஏதாவது பழைய காலத்தில் வச்ச அந்த புதையல் எதுவும் கிடைச்சான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்ப என்ன ஆண்டு விசாரித்தால் அவர் கல்யாணம் முடிச்சிட்டார். அப்ப கல்யாணம் முடிச்சா உடனே பணக்காரன் ஆகிறார். அதுக்கு பிறகுதான் கார் டிரைவிங் லைசன்ஸ் அவர் எடுப்பார். சிலருக்கு இன்னும் ஓட தெரியா, கார் எடுத்து பல வருஷம். அப்படி கூட்டாளிமார் ஆரையும் பிடிச்சி காரை ஓட்டிக்கு போமா மாமாச்சார் கூட்டிக்கு போறோம். ஆரகாரண்டா இது நம்மட கார் தான். அது எப்படி நம்மட காரண்டா? அதான் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். கல்யாணம் முடிச்சா லட்சாதிபதி ஆகுதான், கோடீஸ்வரன் ஆகுதான். முந்திதான் லட்சாதிபதி. இப்ப 2,50,00,000 கார் எடுத்து கொடுக்கிறார்கள். என்னையாம் அவர் ஆம்பளையா? அதே நேரம் அந்த ஊட கட்டினாரே, இந்த மாடி வீட்டை கட்டினவர், அவர் திடீரென ஏழை ஆகிறார். நம்முடைய முஸ்லிம் பிரதேசத்தில் நடக்கிற அற்புதம். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி வெளிநாட்டில் இருந்து ரியால்களாக சம்பாதித்து அல்லது லண்டன்ல இருந்து பவுன்ஸாக சம்பாதித்து அனுப்புகிறவன், அவன் அனுப்பி போட்டு வந்து சாதாரண மோட்டார் பைக்கில் ஓடுறான். அவன் அனுப்பின காசு, அந்த வீட்டில் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சாராம், அவருக்கு கார் வாங்கி கொடுத்திருக்காம். இப்ப 2 மாடி கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கட்டுறது. இப்ப பெஷன் மேலுக்கு காகம் குந்துறதுக்கும் புறா ஆடப்படுறதுக்கும் 3வது மாடியும் கட்டணும். இப்படியான ஒரு நிலை நமது சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த சமுதாயம்? ஈமான் கொண்ட சமுதாயம், அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பிய சமுதாயம். இந்த மார்க்கம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு புரியப்படாத ஒரு பொருளாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறது என்றால், முதல் காரணம் எங்கட மௌலைமார்கள், சமுதாய வழிகாட்டிகள். அவர்கள் சரியாக செய்திருந்தால் அடுத்தவர்களும் சரியாக செய்வார்கள். அதனை சரியாக செய்வதென்றால் பொருளாதாரத்தை ஹலாலாக ஈட்டுதல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் எதற்கு தேவைப்படும்? உணவு, உடை, உறைவிடம். இது 3 தான் அவனுடைய பொருளாதார தேவை. அவன் சாப்பிட்றதே ஹலாலா இருக்கணும், உடுக்கிறதே ஹலாலா இருக்கணும், இருக்கிற இடம் ஹலாலான இடமா இருக்கணும். இது 3
மனம் ஹலாலாக இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கை ஹலால், ஹலாலான வாழ்க்கை. தான் என் மனைவிக்கு ஒரு கவளம் சாப்பாடு கொடுக்கிறேன்னா ஹலாலான முறையில் வரணும். அது பொய் சொல்லி ஏமாத்தி ஊழல் செய்து மோசடி செய்து வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்து இந்த மாதிரியாக நான் உழைக்கிறது மட்டும் ஹராம் அல்ல. இன்னொருவருக்கு சேர வேண்டிய சொத்தை, அது காணியாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு கடையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இன்னொருவருக்கு உரிமையானதை எந்த உரிமை நமக்கு இல்லாமல் நாம் அதை அபகரித்தால் அது ஹராம். சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஜகாத்து கொடுக்காதவர்கள் நரகம் போவார்கள். இது தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். ஜகாத் என்றது என்ன? நாம கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. ஒரு 100 மூடை விளைஞ்சிட்டு வச்சுக்கோ, அதுல ஒரு 5 மூடை அல்லாஹ் ஏழைகளுக்கு கொடுக்க சொல்றான். 100க்கு 5 மூடை ஒரு கணக்கு, இன்னொரு கணக்கு 100க்கு 10. நாம ஒரு 5 மூடை வச்சுக்கோ. நாம கஷ்டப்பட்டு செஞ்ச வயல், அதுல நமக்கு வந்த விளைச்சல், அந்த 5 மூடையை அல்லாஹ் ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னான். 100 மூடையும் கொடுக்க சொல்லல, ஆக 5 மூடை. அதுல ஒரு வியாபாரியா ஒரு 40 லட்சம் உழைச்சான். ஒரு 40 லட்சம் உழைச்சால் 1 லட்சத்தை ஏழைகளுக்கு கொடு என்றான். 100க்கு 2.5, 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 பைசா. அந்த படி பார்த்தால் 40 லட்சத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். கொடுக்காட்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்களை நரகத்தில் போடுவேன் என்றான். சூரத்து தௌபாவில் மிக தெளிவாக சொல்றான். நான் தெல்ல தேவையில்லை. என்ற ஜகாத்து கொடுக்காதவர்கள் நரகம் போவார்கள். அவர்கள் கொடுக்காத சொத்துகள் அவர்களுடைய கழுத்திலே மாலையாக்கப்படும், பாம்பாக. அன கஞ்சுக்க அன மாலுக்க என்று கொத்தும். நீ சேகரித்து வச்ச சொத்து நான் தான் என்றெல்லாம் மாலையாக பாம்பாக அணிவிக்கப்பட்டது கொத்தும் என்றெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். சகோதரர்களே, இது நாம உழைச்சத்துல கொஞ்சத்தை கொடுக்கிறது. கொடுக்காம விட்டா இவ்வளவு பெரிய தண்டனை. இப்ப நான் கலைக்கிற சப்ஜெக்ட் என்ன? நேற்று ஒரு வசதியும் இல்லாம இருந்தவனுக்கு இன்றைக்கு ஊடு, மாளிகை ஊடு எப்படி கிடைச்சு? புதையல் எடுக்கவும் இல்லை, மாணிக்க கல் ஒன்று பிறக்கவும் இல்லை, ஒரு 5 ஏக்கர் காணிக்கு உரிமையாளராகிறான், ஒரு 2 கோடி ரூபாய் வெஷல் காருக்கு உரிமையாளராகிறான். அது பிறகுதான் லைசன்ஸ் எடுப்பார் சொல்லிட்டு அப்படி இப்படி பணக்காரன் ஆகிறது. இந்த பணம் ஹராமா ஹலாலா? கலப்பற்ற ஹராம். அது எங்களுடைய சமுதாயத்துக்கு வழங்குதில்லை. ஏன் தெரியுமா? இந்த ஹராமான முறையில இந்த அபகரிப்பு செய்யற நிகழ்ச்சியை போய் நடத்துறதே மௌலைமார்கள். ஊரின் உப்புகள், மீன் பழுதாகுது என்றால் பழுதாகாம உப்பு போடுவார்களாம். அது மாதிரி சமுதாயம் பழுதாகாம உப்பாக இருக்க வேண்டிய ஹசரத்துமார் யாருக்கோ சேர வேண்டிய சொத்துக்களை உரிமை இல்லாமல் அபகரிக்கிற ஒரு நிகழ்வாக நமது சமுதாயத்தினுடைய கல்யாண நடைமுறை இருக்கிறது. இந்த கல்யாண நடைமுறையை நடத்தி வைக்கிறார் ஹசரத். இது ஹலால் தான், நீங்க எடுங்க என்று ஹசரத் அடுத்த போய் பாத்தியாவை மோதி ஒரு துவாவை மோதி போட்டு வாரார். அப்ப இந்த பாவம் யாருக்கு கிடைக்கும்? முதல் மௌலைமாருக்கு தான் கிடைக்கும். இந்த கல்யாணங்களை நடத்துறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு கேட்காம கிடைத்தது என்கிறார்கள். அவருக்கு கேட்காம அன்பளிப்பா கிடைச்சதா? சும்மா கிடைச்சதானே. அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு சில விஷயத்தை சொன்னார், பெண்களுக்கு சில கட்டளைகளை சொன்னார். ஆம்பளை பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கு அல்லாஹ் சில கட்டளைகளை சொன்னார். என்ன கட்டளை? பெற்றோருமாருக்கு அல்லாஹ் விட்ட கட்டளை. இப்ப இந்த ஊரில் ஒரு 5000 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5000 குடும்பத்தில் 5000 பெற்றோர் இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் விட்ட கட்டளை என்ன? யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின். சூரத்து நிசா 11வது வசனம். உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இருக்கிறான். என்ன கட்டளை? உங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கறத போல 2 மடங்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். யார கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. உங்களை தொலைச்சன்ன அல்லாஹ் தான்
நோன்பு பிடிக்க சொன்ன அல்லாஹ் தான் இன்னைக்கு 20 லட்சம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு போறையிலே அல்லாஹ் சென்னான் என்பதற்காக அந்த அல்லாஹ் தான் இதையும் சென்னான். எங்கேயாவது மௌலைமார் ஹுத்பாவில் உங்களுக்கு சொல்றார்களா? சொல்லாங்கல்ல. ஏன் சொல்லாங்கல்ல? சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் வாய்க்கு பூட்டு போட்டு விட்டார்கள். அவர்கள் சொன்னால் அவர்கள் குடியிருக்கிற வீட்டை விட்டு வெளியிறங்கணும். பொம்பளை பிள்ளைக்கு ஒரு காவளவு கொடுத்தால் ஆம்பளை பிள்ளைக்கு அரவளவு கொடுக்கணும். உங்களோட மகளுக்கு நீங்க 2 ஏக்கர் பூமி கொடுத்தால் ஆம்பளை பிள்ளைக்கு 4 ஏக்கர் பூமி கொடுக்கணும். உங்களோட மகளுக்கு ஒரு சின்ன ஒரு வீடு கட்டினால் ஆம்பளைக்கு பெரிய வீடு கட்டணும். கட்டினால் கட்ட வேண்டி தேவை வராது, முறைப்படி செஞ்சால். அல்லாஹ் சொன்ன சட்டம். ஆனா என்ன செய்றார்? ஒவ்வொரு வாப்பாவும் என்ன செய்கிறார்கள்? 3 ஏக்கர் காணியும் இந்த மாதிரி ஒரு வளவும் இருந்தா அந்த 3 ஏக்கர் காணியை தூக்கி பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துருவார். இந்த வளவுக்குள்ள ஒரு ஊட கட்டி அதுவும் உனக்குத்தாம அலம்பார். அப்ப ஆம்பளை பிள்ளை எங்க? அவன் நடு ரோட்டில். அன்றைக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இது மிக பெரும் பாவம், மிக பெரும் அநியாயம். நரகத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கு காரணம் கர்மம். ஏன் இன்று இந்த சட்டத்தை சொல்றார்கள்? இல்லை. இதை நாம் ஓப்பனாக பேசுவதால் 35 வருஷமாக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். பல பள்ளிகளில் அனுமதி தருகிறார்கள். இல்லை. ஏன்னா அவர் வந்தால் நிர்வாகம் அல்ல பள்ளி மௌலைமார் அவர்களுக்கு சிக்கலாயிடுமா? தனிப்பட்ட நபர்கள் செய்யற பிழைக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறைக்கலாமா? இந்த மாதிரியாகத்தான் ஒவ்வொரு பொம்பளைக்கும் ஊடு வருகிறது. ஒரு பெண்ணுக்கு எப்படி ஊடு கட்டி கொடுக்கிறார்கள்? நமது பகுதிகளிலே கூட பிறந்த சகோதரனுக்கு சேர வேண்டிய 2 பங்கையும் கொடுக்காமல் மொத்த சொத்தையும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்தால் அந்த சகோதரன் அநியாயம் இழைக்கப்பட்டு அந்த அநியாயத்துக்குரியவராக பெற்றோர் மாறிவிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு தனது மகனை அழைத்து வருகிறார் ரசூலுல்லாஹ்விடம். அல்லாஹ்வின் தூதரே, என் மனைவி வேண்டுகின்றான், என்னுடைய இந்த மகனுக்கு குறிப்பாக ஒரு கிஃப்டை கொடுக்க வேண்டும். நபிர காலத்தில் இருந்த சஹாபாக்கள் 1-2 பேர் தான் வசதிக்காரர்கள், மற்ற எல்லாரும் ஏழைகள். அதுக்குள்ள ஒரு தாய் கேட்கிறா, கணவனிடம் ரிக்வெஸ்ட் பண்றா, இந்த மகனாருக்கு ஒன்றை கிஃப்டா கொடுங்கோ பிரத்யேகமா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காங்க, உனக்கு வேற ஆம்பளை பிள்ளைகள் இருக்கா? சில அறிவிப்புல வேறு பிள்ளைகள் இருக்கா? ஆமா. அந்த பிள்ளைகளுக்கும் இவ்வாறு கொடுப்பையான்னு கேட்காங்க. இல்ல, இதான் தீர்ப்பு, ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இது அநியாயம், அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன், நான் சாட்சி அளிக்க மாட்டேன். இதை விட வேற என்னங்க வேணும்? புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஒரு தெளிவான ஹதீஸ். இவ்வளவு தெளிவான ஹதீஸ் இருக்க, நம்ம பகுதியில் ஒரு கல்யாணம் நடக்குதுண்டா எல்லாருக்கும் தெரியும், கல்யாணத்துக்கு போறாக்களுக்கு தெரியும். ஆகா, ஒரு வீடு ஒன்று கட்டிருக்காங்க, அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை இருப்பான், அவனுக்கு ஒன்றும் குடு கட்டிருக்காது. அதுல குறிப்பாக இன்னைக்கு கட்டப்படுற அதிகமான வீடுகள் வாப்பாமார் கட்டினதை விட கூட பிறந்த சகோதரர்கள் கட்டுகிறார்கள். பாப்பா அந்த பொம்பளை பிள்ளையோட பிறந்த சகோதரனுக்கு ஒரு காவளவு துண்டும் கொடுக்கல, ஒரு 3 பேஜ் வளவும் கொடுத்திக்க மாட்டார். எல்லாத்தையும் பொம்பளை பிள்ளைக்கு தான் கொடுத்துட்டார். ஒரு 2 ஏக்கர் காணி இருந்தா அதையும் கொடுத்துட்டார். வசதி இல்லாத வாப்பாவாக இருந்தா அந்த ஆம்பளை பையன் அவன் உழைச்சி வீடு கட்டுறான். அப்ப அந்த வீடு யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தமான வீடு? கட்டினவனுக்கு இல்லையா வீடு சொந்தம்? அந்த வீட்டில கரையாண்ட பொந்தில பாம்பு வந்து குடியிருக்கா போல நேற்று சாதாரணமாக இருந்தவர் வந்து அப்படியே அந்த வீட்டுல நடு உள்ளூட்டு கொகுந்துறார். செடியா சென்டர் அவருக்கு தான் உள்ளூடு. இப்ப ஏசியும் போட்டு கொடுக்காரு. அவர் அந்த வீட்டின் உரிமையாளர் ஆகிறார். இது எவ்வளவு பெரிய கொடுமை! இத மௌலைமாரே இதை செஞ்சாங்கண்டா சாதாரண மக்கள் செய்தால்
ஏதாவது மௌலவிமாரெல்லாம் சரியா செய்றாங்க, சாதாரண மக்கள் செய்தால் அவங்களுக்கு புத்தியாவது சொல்லலாம். ஹஸ்ரத்துமாரே இந்த மாதிரியாக யாரோ கட்டின ஊரை அபகரித்தால் எவ்வளவு பெரிய கொடுமை. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நேற்று வசதி இல்லாமல் இருந்தவன் திடீரென பெரும் கோடீஸ்வரன் ஆகிறான். இது என்ன பொருளாதாரம்? அந்த ஆம்பளை பிள்ளைக்கு சேர வேண்டிய வயல் நிலத்தை அந்த வீட்டுக்குள் குடியேறின அந்த நபர் கைப்பற்றி அவர் அதுல வெள்ளாமை செஞ்சு அந்த வெள்ளாமையில பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்க 100க்கு 2.5 ஜகாத்து கொடுக்காத்தாலேயே நரகலோகம் என்றால் ஒட்டுமொத்தமாக ஏக்கர் ஏக்கராக அபகரிக்கக்கூடிய சொத்துக்களை உரிமையாக்கி வைத்திருக்கக்கூடிய நமது சமுதாயம் இவர்கள் சொர்க்கவாதிகளா நரகவாதிகளா? என்ன சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு சான் நிலத்தை, ஒரு சான் வெறும் 9 இன்ச், ஒரு சான் நிலத்தை உரிமை இல்லாமல் ஒருவன் அபகரித்தால் மறுமையிலே 7 பூமிகள் கழுத்திலே அவன் மாலையாக்கப்பட்டுவான், நரகத்தில் வீசப்படுவான். பயம்பெற இல்லையா? சாதாரணமா சகோதரர்களே, இப்பதான் 3 ஏக்கர் 2 ஏக்கரோட இருக்கிறது. நம்முடைய வாப்பாட காலத்தில் 10 ஏக்கர் 20 ஏக்கர் என்று கொடுத்தாங்க. இப்பதான் ஒரு 10 பேஜ் 7 பேஜ், முன்னர் 30 பேஜ் 40 பேஜ் என்று பொம்பளைக்கே கொடுத்துருவார்கள். ஒரு பொம்பளை பிள்ளை கொடுக்கிற வளவு ஒரு 30 பேஜ், 60 பேஜ். ஆம்பளைக்கு என்ன ஒன்றும் கிடையாது. இது யார் செய்த அநியாயம்? நம் மூதாதையர்கள் பிழையாக வழி நடத்தப்பட்டதால் செய்த அநியாயம். எங்கே இருந்து இந்த கலாச்சாரம் வந்தது? ரசூலுல்லாஹ் காட்டியதா? குர்ஆனில் உள்ளதா? இல்லை, பிற சமுதாயத்திடம் இருந்த கலாச்சாரங்கள். ரசூலுல்லாஹ் காட்டியது என்ன? குர்ஆன் சொன்னது என்ன? என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? கல்யாணம் முடிக்கிற ஆம்பளைக்கு ஆம்பளை தான் ஒலிகாரன், பொம்பளை பிள்ளைக்கு தான் பாப்பா சகோதரன் ஒலிகாரன். அதனால ஒரு ஆம்பளை அவன் விரும்பிய இடத்துல ஒரு சாலிகான பெண்ணை பார்த்து முடிக்கலாம். அதனால ஆண்களை விழித்தார்கள் ரசூலுல்லாஹ். கல்யாணத்தினுடைய பேஸ் கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளையில தான் இருக்கிறது. யாமாஷர ஷபாப், ஏ வாலிபர்களே, ரசூலுல்லாஹ் கூப்பிடுகிறார்கள். ஆம்பளை பிள்ளையை பெற்ற தகப்பன்மாரே எங்கவில்லை, வாலிபர்களே, உங்களில் யாருக்கு திருமணம் முடிக்க ஆற்றல் இருக்கிறதோ, உடல் பலமும் ஹலாலான பொருளாதார பலம், ஒரு மனைவியை வாழ வைக்கக்கூடிய அவளுக்கு உணவு உடை இருப்பிடம், இந்த 3ம் கொடுக்கக்கூடிய வசதி உங்களில் யாருக்கு இருக்கிறதோ அவர் திருமணம் செய்யட்டும். யாருக்கு அந்த வசதி இல்லையோ அவர் என்ன செய்யட்டுமாம்? நோன்பு பிடிச்சி ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ளட்டும். இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் சிம்பிளா சொன்னார்கள். திருமணத்திலே ஆணின் மீதே பொறுப்பு சுமத்தாட்டப்பட்டாச்சு. இந்த அழைப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அழைப்பு ஒரு விஷயத்தை சொல்கிறது. என்னது? வாலிபர்களே, நீங்கள் உங்கள் மனைவியை கொண்டு வந்து வாழ வைப்பதற்கான பொருளாதாரத்தை ஈட்டுங்கள், மனைவியை இருப்பாட்டுவதற்கான இருப்பிடத்தை தயார் செய்யுங்கள். அது உங்களின் கடமை. உங்கள் பெற்றோர் அநியாயம் செய்கிறார்கள் என்றால் என்ன அநியாயம்? உங்களுக்கு சேர வேண்டிய 2 பங்கை உங்களுக்கு தராததை பெற்றோர் செய்த அநியாயம். ரசூலுல்லாஹ் அநியாயம் என்பதை எந்த ஹஸ்ரத்தும் வந்து நியாயம் என்று சொல்லக்கூடாது. அவர் சைத்தானுக்கு பிறந்தவராகிப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டால் அதற்கு பிறகு சொந்த கருத்துகளில் வச்சு விளையாடக்கூடாது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சங்கைப்படுத்த நாடினான். மலக்குமார்களுக்கு சுஜூது செய்யுமாறு கட்டளையிட்டான். அவர்களோடு சேர்ந்தவனாக இபிலீசும் இருந்தான். இபிலீசும் அந்த கட்டளைக்கு உட்பட்டவனாக இருந்தான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஈன், எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள், இல்லா இபிலீஸ், இந்த இபிலீஸை தவிர. அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த மாதிரி செய்யன்னு வந்தாச்சு. அல்லாஹ் யார்? இந்த அண்டாசாரத்தின் சொந்தக்காரன். இதோ நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது இந்த நேரம் சந்திரன். அழி என்றால் கனப்பொழுதில் அழிந்து விடும். இதை அவன் ஆகு என்ற வார்த்தையினால் படைத்தான். தெரியக்கூடிய கோடானு கோடி நட்சத்திரங்கள்
அவன் ஆகு என்ற வார்த்தையின் மூலம் படைத்த அந்த ரப்பு எவ்வளவு சக்தி பெற்றவன். அந்த அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்லீஸ் சுஜூது செய்யவில்லையே, அல்லாஹ் காரணம் கேட்டான். நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், நீ ஏன் சுஜூது செய்யவில்லை? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தந்த புத்தியால் நியாயப்படுத்தினான். கைஃப அஸ்ஜுத் லிமன் ஹலக்தஹு மின் தீன், நீ மண்ணால் படைத்தவருக்கு நான் எப்படி சுஜூது செய்யறது? என்ன நெருப்பால படைச்சிருக்காய்? தந்த புத்தியை பாவித்து அல்லாஹ்விட்ட கட்டளையை ஓரமாக்கியதுதான் முதலாவது பாவம். படைப்பினங்களில் ஏற்பட்ட முதலாவது பாவமாக அல்லாஹ் சொல்ல, தந்த புத்தியை பாவித்து அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து விலகியது. அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? இங்கிருந்து சபிக்கப்பட்டவனாக, விரட்டப்பட்டவனாக நீ வெளியேறு. அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவனானான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றும் அதுதான் நடக்கிறது. அப்ப அல்லாஹ் சொன்னான், உன்னையும் உன்னை பின்பற்றி யாரெல்லாம் வருவார்களோ அவர்களை கொண்டுதான் நரகத்தை நிரப்புவேன். நான் ஒரு கட்டளை இடும்போது புத்திய பாவிச்சு என்ற கட்டளையை புறக்கணிப்பவர்கள் எல்லாம் யாரு? இப்லீஸை சேர்ந்தவர்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? வாலிபர்களுக்கு என்ன சொன்னான்? வஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் புஜுதிக்கும், உங்களுடைய மனைவிமார்களை நீங்க குடியிருக்கிற இடத்தில உங்களுடைய சொத்துகளின் மூலமாக இருப்பாட்டுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த அறப்படிச்ச கூட்டம் இருக்குத்தானே, நீங்க குடியிருக்கிற இடத்துல இருப்பாட்டுங்க அல்லாஹ் சொல்லலாம். நானும் கொண்டாடி ஒரு இடத்துல நான் இருக்க முடியும் செல்வானல்ல. அல்லாஹ் சொன்னான், மின் புஜுதிக்கும், உங்களுடைய செலவில் தான் உங்களுடைய மனைவிக்கான இருப்பிடத்தை ஏற்பாடு செய்யும். பொம்பளையா பிறந்துட்டாளா தான் வாழ்வதற்கான இடத்தை பற்றி சிந்திக்க தேவையில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் வாப்பா இருக்கும் போது அவருடைய இடத்தில் வைத்திருப்பார். அவர் 16 பிள்ளைகள் பெக்கலாம். 4 கல்யாணம் முடிச்சு 4 முடித்தால் 64 பிள்ளையும் பெக்கலாம். பொம்பளை பிள்ளை 64 அவர் கவலையே பட தேவையில்லை. அந்த பெண்களை இருப்பாட்டுவதற்கான குடும்ப வாழ்க்கை, அந்த பெண்கள் வாழ்வதற்கான இருப்பிடத்தை அந்த பெற்றோர் செய்வது அல்ல. அந்த பிள்ளைகளை முடிப்பதற்காக வருவாரே ஆண், அவர் முஸ்லிமாக இருந்தால், குர்ஆனை ஏற்றிருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்திருந்தால், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொல்பவராக இருந்தால், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றவராக இருந்தால் அவர் எப்படி வருவார்? உங்களோட பொம்பளை பிள்ளை நான் கல்யாணம் முடிக்க போறேன், நீங்க எவ்வளவு மகர் கேட்கைகள் என்று வருவார். அந்த மகர் தொகையை யார் தீர்மானிப்பது? அந்த வாப்பா தீர்மானிப்பார். அந்த பொம்பளை பிள்ளை எனக்கு காணா வாப்பா என்றால் பிள்ளையின் சார்பாக வாப்பா பேசுவார். ஓகே ஆயிட்டேலா? அவடத்தே 2 சாக்கி இருந்தால் மகர் கொடுக்கலா? ஓம், இதோ நீங்க கேட்ட பிள்ளைக்கு மகராக கேட்ட 5 ஏக்கர் காணியை நான் பிள்ளைக்கு கொடுக்கிறேன். உங்களோட மகளை எனக்கு முடிச்சு தாங்க. நான் முடிச்சு தந்துட்டேன், என்னுடைய ஜைனபோ ருக்கையாவோ உம்மு குல்சோமோ முடிச்சு தந்துட்டேன் நம்பர். கல்யாணம் முடிச்சு இவர் என்ன செய்வார்? அந்த பிள்ளையை வாழ வைப்பதற்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த கட்டளைக்கிணங்க, குர்ஆனில் அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கிணங்க அவர் ஏற்பாடு செய்த வீட்டுக்கு அழைத்து செல்வார். அந்த பிள்ளையோடு சந்தோஷமாக இருப்பார், சந்தோஷப்படுத்துவார். அந்த சந்தோஷத்தின் முதல் கட்டமே அவள் விரும்பிய மகரை அவளுக்கு கொடுத்து அவளை கௌரவப்படுத்தி, இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் உன்னை சந்தோஷமாக வைத்திருப்பேன், இதற்கு பிறகும் உன்னுடைய வாழ்க்கை செலவு என் கையில், உணவா உடையா எல்லாம் என் கையில், உன்னை பொறுப்படுத்தேன் என்று வாழ வைப்பார். இதான் இஸ்லாம், இதான் முஸ்லிம்களின் கல்யாணம். இந்த முறையில இப்ப கல்யாணம் நடக்குது. நாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடை அல்லவா பின்பற்றுறோம். நியாயப்படுத்துகிறார்கள், புத்தியால் நியாயப்படுத்தி
இப்ப திருமணம் என்பது என்னவாயிற்று என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று காலையில் ஏழையாக இருந்தவன் மாலையில் லட்சாதிபதி அல்ல கோடீஸ்வரன் ஆகிற ஒரு ஹராமான பொருள் ஈட்டல் முறை. ஒருவர் தொழிலே வட்டியை கொடுத்து உழைக்கிறது அவரை தொழில். ஆனா அவர் சாராயம் குடிக்க மாட்டார். ஏனென்று கேட்டால் ஹராமா, அது அல்லாஹ் தடுத்தது ஹராம். தண்ணி குடிச்சாலும் பிஸ்மி சொல்லித்தான் குடிப்பார். ரசூலுல்லாஹ் பிஸ்மி சொல்லி குடிக்க சொன்னார். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுதா? இன்னொருத்தர தொழில் என்ன? இரவானா களவெடுக்க போறது. கோழியில இருந்து மாட்டில இருந்து எல்லாம் களவெடுப்பார். களவெடுத்துதான் வாழ்றார். ஆனால் அவர் களவெடுப்பார், அதுல கொஞ்சத்தை ஏழைகளுக்கு தர்மம் செய்வார். விடிஞ்சா கோடீஸ்வரன் பேர். மொத்தமா கொள்ளையடிக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது. ஒரு நன்மை கிடைக்குமா? ஒரு நன்மையும் கிடைக்காது. அவரை துவா ஏற்கப்படுமா? நாட்டி நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அவன் குடிக்கிற குடிப்பானம், சாப்பிடுறது, உடம்பில் அணிஞ்சிருக்கிற இந்த ஆடை ஹராமான வழியில் வந்திருந்தால் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அது துஆ எப்படி ஏற்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் கேள்விக்குறியோடு நிப்பாட்டுறார்கள். ஏற்கப்பட மாட்டார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மளுக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது. அதை சைத்தான் நம்மள உள்ளத்தில் போட்டு வச்சிருக்கான். என்ன தெரியுமா? அவன் போடுவான் எப்படி என்றா, அப்படி பார்த்தா எல்லாரும் நரகவாதிகள் போலான விளங்குது. அது சாத்தியப்படாது. அப்ப எல்லாரும் நரகத்தான போறேன், நான் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போறான். யார் போறான்? இபிலிசான். அவன் பாவத்தில நம்மளை புரளை வச்சு ஹராத்தில நம்மளை பழக்கி ஹராம் தின்னிகளாக நம்மளை ஆக்கி போட்டு நாம செய்யற அந்த ஹராமான பொருளிட்டல் முறை, ஹராமான முறையில திடீரென பணக்காரன் ஆகிற அந்த முறையை நம்மளுக்குள்ள சாதாரணமான கலாச்சாரமாக ஆக்கி போட்டு உள்ளத்துக்குள்ள இபிலிசா போடுவான். இவர் சொல்றது எப்படி சரியாகும் அப்படின்னு எல்லாரும் நரகவாதிகளா? அதுக்குத்தான் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றான். இப்படி எல்லாம் இபிலிஸ் வருவான். அல்லாஹு தஆலா இந்த மாதிரி மக்கள் பெரும்பான்மையானவர்கள் பாவத்திலானே இருக்கிறார்கள் என்று நம்மளை யோசிக்க வைத்து நம்மளை நாமளே ஏமாத்திர சைத்தான் ஐடியா சொல்றான். அப்ப எல்லாரும் நரகவாதிகளா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா துதி அக்ஸர மன் ஃபில் அர்த், பூமியில இருப்பவர்களின் பெரும்பான்மையினரை பார்த்து நீ பின்பற்றாது. மெஜாரிட்டி இப்படி இருக்கிறது என்று பெரும்பான்மையினரை பார்த்து நீ வழிபட்டு போகாதே. ஏன்னா அல்லாஹ்வுடைய நேரான பாதை அல்லவா, அந்த அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு முன்னே வழிகெடுத்திடுவார்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான். பெரும்பான்மையினர் என்று பார்க்காத, ஏன்னா பெரும்பான்மை தான் நரகம் போவார்கள். சொர்க்கம் போறவர்கள் ஒரு சொற்பமானவர்கள் தான். வலா தஜிதன்ன அக்ஸரஹும் ஷாக்கிரீன், இவர்களில் அதிகமானவர்களை அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நீ காண மாட்டாய் என்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல பாருங்க, இஸ்லாமிய நம்பிக்கை என்ன? முஸ்லிம்கள் மட்டும்தான் சொர்க்கம் போவார்கள். இது முஸ்லிம்கள நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்பாதவர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள், அதிலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள், அது முஸ்லிம் என்ற பெயரில் இருந்தாலும் நரகம் போவார்கள். இந்த நம்பிக்கை அடிப்படையில் பார்த்தால் உலகத்தில் 800 கோடி பேர், 800 கோடியிலே 600 கோடி பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள். முஸ்லிம்களிலே பெரும்பான்மையினர் ஷிர்க் செய்தவர்கள். ஒரு 25 கோடி பேர் அதுல ஷியாக்கள். அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விபச்சாரி என்று கூறக்கூடியவர்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் ஏற்றுக்கொண்ட இந்த ஹதீஸ் குர்ஆனை ஏற்பார்கள், இந்த ஹதீஸையும் ஏற்க மாட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அல்லாஹ் அவருடைய வடிவத்தில் வந்தான் என்று கூறுவார்கள். இப்படி அவங்களுக்குள்ள எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இன்னும் சிலர் இருக்கிறார் நம்முடைய பகுதிகளில், எல்லாம் அல்லாஹ் தான் என்று சொல்லவர்கள். இந்த மைக்கும் அல்லாஹ், நானும் அல்லாஹ், இந்த போனும் அல்லாஹ், எல்லாம் அடிக்கடி நீங்க வீடியோ கேட்பீங்க. அப்படி பேசுறவர்களும் இருக்கிறார்கள். இப்ப பெரும்பான்மையினர் நரகத்துக்கு போறா. அல்லாஹ் சொல்றான், நம்பத்தான் வேணும்.
சொர்க்கம் போகின்றவர்கள் கொஞ்சம் பேர் தான். ரசூலுல்லாஹ் சொல்லலையா, உருளை தலையல் உமம், எல்லா சமூகங்களும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, முன்வந்த சமுதாயங்கள். ஒரு நபி சொர்க்கம் போகிறார், ஆனால் அவருடன் யாருமே இல்லை, அவரை ஏற்றுக்கொண்டால் யாருமே இல்லையா. ஒரு நபி ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்படார், ஒரு ஊருக்கு, ஒரு ஒரு பாரிய ஒரு சமூகத்துக்கு, ஒரு 50,000 பேருக்கோ 1,00,000 பேருக்கோ அல்ல 20,000 பேர் வாழ்கிற ஊருக்கோ அனுப்பப்படுவார். அல்லாஹ் யூனுஸ் நபியை பற்றி சொல்ல போது 1,00,000 பேர், அந்த 1,00,000 பேர் அளவிலான அந்த சமுதாயத்துக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பியதா சொல்லலாம். இது மாதிரி நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அதுல என்ன சொல்லாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நபி சொர்க்கம் போறார், அவரோட ஒருத்தரும் இல்லை. அப்ப யாருமே ஏற்கலையே, அப்ப மத்தாக்கள் இங்க நரகத்துக்கா? நரகம் தான். இன்னொரு நபி, அவரோடு ஒருவர் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போறார். இன்னொரு நபி காட்டப்பட்டது, அவரோடு 10க்குட்பட்டார்கள். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இந்த ஷைத்தான் போற ஊசலாட்ட சிந்தனை இருக்குதானே, அப்ப எல்லாரும் நரகமா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது அல்லாஹ் பார்த்துக்குவான். குர்ஆனில் அல்லாஹ் சொன்னபடி நடக்கலையா, நரகம்தான். அவன் நாடினால் மன்னிப்பது மன்னிக்காத, அது அவனோடு உள்ள விஷயம். நாம நரகம் போகக்கூடாது. ஊராருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நீ எந்த வீட்டில கல்யாணம் முடிக்கையோ அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நீ அனுபவித்துக் கொண்டு அதற்கு நியாயம் சொல்லிக் கொண்டு புத்தியான இப்லீஸான் சுஜூது செய்ய மறுத்ததற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்காம இருந்ததற்கு நியாயம் சொன்னான் அல்லவா? அது மாதிரி நீயும் நியாயம் சொல்லாமல் ஹராத்தை ஹலாலாக்கி வாழ்றே, அப்ப இப்லீஸோட நரகம் தான் போக வேண்டும். எனவே நான் சகோதரர்களே, பிறரை பார்க்காதீர்கள், உன்னைப்பார், நீ உன்னை பார். நீ சரியாக நடக்கிறாயா? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நீ நடக்கிறாயா? சீதனத்தை பற்றித்தான் ஏன் பேசுகிறீர்கள் என்றால், மற்ற விடயங்களை பள்ளிவாயலில் மௌலைமார்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள். அந்த மௌலைமார்கள் இதை இஸ்லாமிய சொத்துரிமை, ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டிய ஹக்குகள், சீதனம் என்ற பெயரால் சொத்துக்களை அபகரிப்பது பாவம் என்பதை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவாக மௌலைமார்கள் பேசினால் நாம் பேச தேவையில்லை. அடுத்ததாக தொடர்ந்து பேசத்தான் வேணுமா என்றால், முற்றாக இந்த பிழையான பொருளீட்டல் முறை, திருமணத்தின் பெயரால் பிறரின் சொத்துக்களை அபகரிக்கின்ற முறை இந்த சமுதாயத்தில் நீங்கும் வரை, போகும் வரை பேசுவது இந்த பாவத்தை காண்கின்ற ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை. பாவத்தை கண்டால் கையால் தடு, முடியலையா வாயால் சொல், முடியலையா அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் என்ன செய்கின்றோம்? பாவமா என்றால் ஆமங்கிறோம். என்ன செய்யற, போகாட்டி கோவிச்சிருவாங்க என்று மற்றவர்கள் சந்தோஷப்படணும் என்கிறதற்காக நாம பாவத்துக்குள் ஆளாகிறோம். ஒரு பாவகாரியம் நடந்தால் அந்த இடத்துல இருக்கிறதே ஹராம், அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒருவன் சாராயம் குடிக்கிறதுக்காக உன்னுடைய நெருங்கிய நண்பன் என்று வச்சுக்கொள், ஒரு போத்தலோட வாரான், மச்சான் எனக்கு நீண்ட நாள் ஆசை மச்சான் குடிச்சு பார்க்கணும், அண்டை தண்டா வாங்கி வந்தேன், ஊட்ட போனா பொண்டாட்டி அடிச்சிருவாள், நான் ஒன்ற ரூமுக்குள்ள இருந்து குடிக்கான், ஒரு கப்தா மச்சான் கேட்கான், நீ கொடுப்பியா? இல்ல மச்சான் அது ஹராம் தரமாட்டேன்னு பாய். உனக்கிட்ட ஈமான் இருந்தா நீ சொல்லுவாய், நீ கொடுத்தால் ஏன் கொடுக்க மாட்டாய்? நீ தானே குடிக்கிறல்ல, நீ குடிக்காட்டியும் குடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாயே, என்ன ஹெல்ப்? கிளாஸ கொடுத்து, அவ்வளவுதான். அதனால உனக்கும் சம பங்கு. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லலாம் குர்ஆன்ல, அதை நான் புறவு சொல்றேன். ஒருவர் வட்டிக்கு கொடுக்கான், இன்னொருத்தர் வட்டிக்கு வாங்குறான். வட்டிக்கு கொடுத்தவர் அந்த வட்டி காசு எடுத்து சாப்பிடுவார், அவர்தான் உழைக்கிறவர், அவருக்கு மட்டுமா பாங்கு? பாவம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கொடுத்து உழைக்கிறவனுக்கும் பாவம், வாங்குறவனுக்கும் பாவம். அதோட முடியலையே சப்ஜெக்ட். அவரத்தை யார் சாட்சி சொன்னாரோ அவருக்கும் பாவம். அதோட முடியுதா? அந்த கணக்கை எழுதினாரே அவருக்கும் பாவம்.
அதனாலதான் உங்களுக்கு வட்டி தொழில் உள்ள இடத்துல தொழில் கிடைக்குதா, 3 லட்சம் சம்பளமா, நீங்க பெரிய மேனேஜரா, ஹராம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன் கணக்கு எழுதுறது, வட்டி கணக்க எழுதுறதே பாவம், சமபாவம். வட்டி சாப்பிடவனிக்கானே அவனுக்கு வர அதே பாவம் கணக்கு எழுதினவன் சாட்சி சொன்னவனுக்கு கிடைக்கின்ற சொல்லா சொன்னாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான், வகத் நஸ்ஸல அலைக்கும் பில் கிதாப், இந்த வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்துள்ளான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுகிறது, பைசரிக்கப்படுகிறது. அவ்வாறான இடங்களை நீங்கள் கண்டால், செவியுற்றால், ஃபலா தகூது மாஹு, அந்த இடங்களில் உட்கார வேண்டாம் என்கிறான். அந்த இடங்களில் உட்கார வேண்டாம். ஏனாம் இன்னக்கும் இதன் மிஸ்லம், அப்படி உட்கார்ந்தால் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு புறம்பான காரியம் நடக்கிற இடத்துல உட்கார்ந்தா மௌன அங்கீகாரம் கொடுக்கல அல்லவா? அப்ப நீங்களும் அவர்களை போன்றுதான், உங்களுக்கும் அதே பாவம் தான். அப்ப உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால தெரியுது, யாரோ உழைச்ச காசுல, யாரோ கட்டின வீட்டில உங்களுடைய அன்பு நண்பர் போய் குடியிருக்க போறாரு, அந்த ஊடை அபகரிக்க போறாரு திருமணத்தின் பேராலே. அந்த கல்யாணத்துக்கு போகலாமா? போகக்கூடாது. ஆனா எங்களை மௌலைமார் என்ன செய்கிறார்கள், அதுல போய் குந்துறார்கள், கல்யாணத்துக்கு பாத்தியா ஓதுறார்கள். அடே, ஒருவன் சொத்தை கொள்ளையடிக்கிற இடத்த போய் ஹுத்பா ஓதுறேல, இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அவன் சொத்தை அபகரிக்கான், அவர்கிட்ட போய் ஒரு இஸ்லாமிய ஹுத்பாவாமண்டு. களவெடுக்கிறதுக்கு பாத்தியா சூரத்து ஹுத்பா ஹம்து செலவாத்தடா, இது அபகரிக்கிறது. நம்முடைய சமுதாயம் பட்டப்பகல அபகரிக்கிற ஒரு காரியம் எல்லாரும் செய்யறதால ஹலால் ஆயிருமா? இப்ப நம்ம ஊர்கள்ல வியாபாரிகள் எடுத்தா 190% வியாபாரிகள் பேங்க்ல ஓடி, அப்ப ஹலாலா? ஊரெல்லாம் செஞ்சா ஹலால் ஆயிருமா? தெரிஞ்சுக்கிட்டான் செய்யறாரு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லலாம், அந்த இடத்தில் உட்கார வேண்டாம் என்றார். ஆனா என்ன நடக்குது, பள்ளி வாயில்களால போய் அந்த கல்யாணத்தை எழுதுறார்கள், அதுவும் பாவம். ஒருவருடைய சொத்தை உரிமை இல்லாமல் பறிக்கிறான், கல்யாணத்தின் பெயரால அபகரிக்கிறான். விரும்பி கொடுத்தா ஹலாலா? ஒரு வட்டியை கொடுக்கார், ஹெல்ப் பண்றாருங்கார், 100க்கு 10, நீ அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கினாய், தொழிலை செஞ்சாய், உனக்கும் ஒரு 100க்கு 20 ஆதாயம் கிடைக்குது தொழில. சந்தோஷத்துல இந்த ஆள் தானே நமக்கு வட்டிக்கு தந்தான் என்று நீ 10 அவருக்கு கொடுக்காய், சந்தோஷமா கொடுக்காய் வட்டிய. நீ சந்தோஷப்பட்டதால அது ஹலால் ஆயிருமா? வட்டி தான். அது சந்தோஷப்பட்டு கொடுத்தாலும் சரிதான், மனதில் நொந்து கொடுத்தாலும் சரிதான், அதை நியாயப்படுத்தப்படாது. அதை நியாயப்படுத்துறதால தான் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள். நாம் காசை கொடுத்து சும்மா கொடுக்கலாமா? அதுவும் ஒரு தொழில் தானே. வியாபாரத்தில் தொழிலுக்கு காசை போறேன், வியாபாரம் செய்யறேன், வருமானம் பெறுது, அதுமா இன்னொருத்தருக்கு தொழிலுக்கு கொடுக்கேன், எந்த ராசிக்கு ஆதாயம் பெறுது நியாயப்படுத்துறாரு இல்லவா? இப்படி புத்தியால நியாயப்படுத்தினதால தான் அல்லாஹ் மறுமை நாளையில இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல நியாயப்படுத்தினாக்களை மக்சர்ல எழுப்பும் போது எப்படி எழுப்பானாம்? நம்மட பாஷையில சொன்னால் ஜின் பிடித்தவனை போல எழும்புவான், பே பிடிச்சவன். மறுமையில புத்தி இல்லாத, புத்தி பேதளிச்சவனாக ஒருத்தனுக்கு ஜின் பிடிச்சென்றால் அவன் சொந்த புத்தி இருக்காது. சைத்தான் அவனை தீண்டியதால புத்தி குழம்பினவனாக மக்சர்ல எழும்புவான், புத்தியால நியாயப்படுத்தியதால. அது மாதிரி இவங்க நியாயப்படுத்துறார்கள். சந்தோஷத்தில் தந்தார்கள், சந்தோஷத்தில் தந்தால் ஹலால் ஆயிருமா? பள்ளிவாயல் நிர்வாகிகள் என்ன செய்யணும்? ஆஹா, பள்ளி தலைவரிலிருந்து நிர்வாகம் என்ன செய்யணும்? நபியை பின்பற்றினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த மாதிரி நடக்கணும். உலமா சபை என்ன செய்யணும்? அப்படி செய்யணும். அப்பான் அவர்கள் நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்லத்துல அர்த்தம் என்னங்க? ரசூலுல்லாஹ் நான் முந்தைய ஒரு ஹதீஸை சொன்னேன் அல்லவா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கேட்காங்க. உனக்கு வேற பிள்ளைகள் இருக்கா, அடுத்த அறிவிப்புல ஆம்பளை பிள்ளைகள் இருக்கா, இவைகளுக்கும் இந்த மாதிரி கொடுக்கையா கேட்டாங்களா இல்லையா? இல்லன்னு நினைஞ்சாங்க இது அநியாயம், நான் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று சொன்னாங்களா இல்லையா? இது மாதிரி தானே தலைவர்கள் நடக்கணும். அதானே ஒரு இஸ்லாமிய தலைவருடைய கடமை. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? தொழுகிறதுக்கும் நோம்பு பிடிக்கிறதுக்கும் விரலாற்றத்துக்கும் குனூத் ஓதாம இருக்கிறதுக்கும் தானே ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. ஒட்டுமொத்த வாழ்க்கை திட்டத்துக்கும் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி இல்லையா? நமக்கு தோதுப்பட்டதுல மற்றும் ரசூலுல்லாஹ் எடுத்துக்கு அடுத்த சைடுல ரசூலுல்லாஹ் பின்னுக்கு போட்டா நாம மூமின் ஆகிட முடியுமா? அல்லாஹ் சொல்லலையா ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள் என்று தான் அல்லாஹ் சொன்னான். உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, ஏ ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். என்னது? கொஞ்சத்தை எடுக்கிறது, கொஞ்சத்தை விடுறது, தோதுப்பட்டத்தை எடுக்கிறது, தனக்கு வாசியிலே விடுறது. இது யாருடைய வேலை? ஷைத்தான்ட வேலை. ஷைத்தான் அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லல, அல்லாஹ்க்கு இணை இருக்குன்னு சொல்லல, சுஜூது செய்ய மறுத்தான். அல்லாஹ்வுக்கா இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சங்கப்படுத்துறதுக்கு சுஜூது செய்ய இயலாது. புத்தியால அவனுடைய செயலை நியாயப்படுத்தினான். அப்ப நாம என்ன செய்யறோம்? தலைமைத்துவங்கள் அந்த கல்யாணத்துக்கு போய் அவர்கிட்ட போய் குந்தி ஹஸ்ரத் அவர்கிட்ட ஹுத்பாவது இன்னல் ஹம்துலில்லாஹ் ஓதுறான். சுன்னத்தா நமக்கு தெரியுது. வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்கு. நம்முடைய பக்கத்து வீடா இருப்பாரு சில நேரம் அந்த ஹஸ்ரத்துல. பள்ளி தலைவர் என்ன ஊரை பத்தி முழுசா தெரியும். ஆக அந்த ஆளுக்கு 3 ஏக்கர் காணிதான். முழு பூமியை பொம்பளை பிள்ளையை கொடுக்காரு, ஆம்பளை பிள்ளை கொண்டும் இல்ல. ஊடு பெண்ணா பெரிய பங்களா, 6 கட்டின வெளிநாட்டுக்கு போய் மகன் கட்டினது. அதுல வந்து ஒருத்தன் குடியிருக்க போறான், மகன் ரோட்டில் நிக்க போறான். வாரவன் வந்து அந்த சொத்தாளத்துக்கு அதிபதியாக போறான். பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பூமி ஒண்ணு குடுபடல. இந்த கல்யாணத்தை எப்படி பள்ளியால நடத்துறேன்? இந்த கல்யாணத்தை நடத்தலாமா? நடத்தலாமா? ஹஸ்ரத் மாரே, நீங்க நபியை பின்பற்றினா இப்படித்தான் நடத்துறதா? அவர்கிட்ட சொல்லணுமல்ல, இது ஹராம், இது அநியாயம், இந்த இதை வந்து நான் வந்து சாக்கி செல்ல மாட்டோம், எங்கட பள்ளி புத்தகத்தில் எழுத மாட்டோம், நீங்க எதை வேண்டாம் என்னையாவது செய்யுங்க வெளிநடப்பு செய்யணுமல்ல. அதான் ரசூலுல்லாஹ் பின்பற்றுறாங்க. எந்த பள்ளிவாயல் நிர்வாகம் அப்படி செய்யலையோ அவர்களும் அந்த கூட்டத்தில் அந்த பாவத்தில் பங்குதாரர்கள். மௌன அங்கீகாரமே கொடுக்கப்படாது. அவாய்ட் பண்ணணும். உன் நண்பன் செய்யறானா அல்லாஹ் பயந்து கொள் என்று சொல்லணும். உனக்கு இது ஆகாது. இன்னொருவன் சம்பாதிச்ச சொத்துல போய் குடியிருந்துக்கு உள்ளூட்டுல இருந்துக்கு படுத்து எழுமிக்கு அனுபவிச்சுக்கு வாரையே பச்சை ஹராம், இது மனிதாபிமானமற்றது, இது இஸ்ரேல் காரர்கள் செய்யறா போல ஒரு செயல் என்று சொல்லணும். என்ன அது இஸ்ரேல் காரர்கள் செய்யற செயல் என்றால்? இப்ப பலஸ்தீன் இஸ்ரேல், இஸ்ரேல் நாடு இருந்ததா? இல்ல. இருந்த என்ன பலஸ்தீன்? ஏதோ யூதர்கள் அடிக்கப்பட்டு விரட்டப்பட்டு ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்து துரத்தப்பட்டு வந்தார்கள். முஸ்லிம்களுடைய தன்மை என்ன? கஷ்டப்படுறவனை பார்த்தா அவன் மீது இறங்குறது. அது அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம் மக்களும் சாதாரணமா வைத்த நல்ல குணம். அதனால அந்த மக்கள் குடியிருக்க இடம் இல்லாம ஓடி வராங்கன்னு தங்களுடைய இடங்களை கொடுத்து இருங்கன்னாங்க. இணைஞ்சிட்டாங்க. காலப்போக்கில் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தோன்னே அந்த இடத்தை தனக்குரிமை ஆக்கி கொண்டார்கள். அப்பப்ப இருந்தவர்கள் எல்லாம் விரட்டி 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 இப்போ ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கு, பலாத்காரமா விரட்டுறான், ஆயுத முறையில விரட்டுறான். நடக்குதா இல்லையா? அதைத்தானே நம்முடைய கல்யாண மாப்பிள்ளமா நிறைய பேர் செய்யறாங்க. எத்தனை குடும்பத்தில் விவாகரத்து எதனால நடக்குது? அவர் கல்யாணம் முடிச்சு போவாரு, வீட்டுல குடியேறுவாரு, ஏதோ ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் போகட்டும், எங்கேயாவது ஒரு சொத்தை ஒன்றை மறைச்சு வச்சிருப்பார் பாப்பம்மா. போன மாப்பிள்ளைக்கு தெரிய வந்துடும். மாப்பிள்ளையை விட மோசம் மாப்பிள்ளை உம்மா வாப்பா. அந்த உம்மாக்காரவை கேள்விப்பட்டுவா, இப்படி ஒரு காணி இருக்காம், 10 ஏக்கர் காணி, அது ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 5 ஏக்கர் கொடுத்த வச்சிருக்காம அவங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. டேய் உம்மா செல்வா மானுக்கிட்டு பாரா, அவளை எவ்வளவு பெரிய கர்மக்காரி. ஆறு கர்மக்காரியா? ஊடும் கொடுத்து பொண்ணும் கொடுத்து சொத்தும் கொடுத்தவள் கர்மக்காரி. என்னையா இந்த 10 ஏக்கர் காணியும் அவன் நம்மள கண்ணுல காட்டலையே. நீ கேளு உங்க பொண்டாட்டிக்கிட்டு, அதையும் கேட்டு தெரிஞ்சு.
இவர் போவார், பொண்டாட்டியோட செல்வார். இப்படி அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 காணி இருக்காமே, அல்லது கொழும்புல 2 கடை இருக்காமே, எப்படியோ மறைச்சு வச்சு சொத்து. அதுல உண்ட திரைச்சலுங்க, நமக்கு பிள்ளை ஒன்று பிறந்துட்டல, பொம்பளை பிள்ளை. அவளுக்கிட்ட கொஞ்சம் ஈமான் இருந்தா செல்வார். எங்க காக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு காட்டினா அவருக்கு வச்சிருக்கு. அவன் இங்க கல்யாணம் முடிக்கிற இடத்த அவன் பார்த்துக்குவான். நமக்கு பொம்பளை பிள்ளை இருக்கலா, அவனுக்கு அடுத்தது பிள்ளை வயிற்றுலா, அடுத்த பொம்பளை இருந்தா நமக்கு தேவையாலா என்பான். அவளும் கொஞ்சம் பிடிச்சு பார்ப்பான். பிடிச்சு பார்த்தா அவர் செல்லு கேட்காருல, மாப்பிள்ளை கோவிச்சுக்கு போய்த்தாரு. என்னத்துக்கு கோவிச்சுக்கு போன? இருக்கிற மத்த துண்டையும் கேட்டு. இப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்குது? போற மாப்பிள்ளை ஒரே ஒரு தங்கச்சலா வாழா வெட்டியா இருந்துருவாளே, பாவம். அந்த பாப்பாக்கும் கேட்டுக்கொள்ளணும், உமாக்கும் கேட்டுக்கொள்ளணும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒழிச்சு வச்சது. அவன்தான் கஷ்டப்பட்டு கடைச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்த வீடு கட்டி. அவர்கள் செல்வார்கள், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, அந்த ஹரவாப்புவானுக்கு குடும்பம் நாங்க போறோம். இப்ப அவர் திருப்பி வருவார். நீ இஸ்ரேல்காரனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? அவன் ஆயுதத்தை காட்டுறான், நீ உண்ட மனைவியை உடுவன் என்ற ஆயுதத்தை காட்டுறான். இந்த கர்மம் எல்லாம் இந்த ஊர்கள், நம்முடைய பகுதிகள், அந்த கிழக்கு மாகாணத்தில் அரங்கேறிக்கே. நெருப்பு மழை இறங்க வேண்டிய பாவங்கள் இல்லையா? அப்ப இந்த பொருளாதார சீர்கேடு அபகரிப்பு முறையை பத்தி பேசல என்றா என்னத்தை பேசுறது? தொழுகை ஏற்கப்படணும் என்றாலே ஹலாலான ரிஸ்க், ஹலாலான உடம்பு இருக்கணும், ஹலாலான உடுப்பு கூட இருக்கணும். மல்பசு ஹராம் என்றான், உன் துவா ஏற்கப்படாது. உன் உடம்புல அணிஞ்சிருக்கிற ஆடை ஹராமா இருந்தா கல்யாணத்துக்கு ஒரு கோட்டு போடுவார் மாப்பிள்ளை. அது அந்த சீதன காசில வாங்குற கோட்டு. பிழையான முறையிலான செலவுக்கும் பெண் தரப்புல இருந்து அபகரித்து பழகி அதை நியாயப்படுத்துற கூட்டமாக எங்களுடைய ஹசரத்துமார் இருக்கிறதாம் பெரிய கவலையான விஷயம். மௌலைமார்களும் பள்ளி வாயல்களும் முடிவெடுக்கணும். நாங்க இந்த சீதன கல்யாணம் பொம்பளைகளுக்கு ஊடு கொடுத்து ஆம்பளைகள் தங்கள் கடமைகளை விட்டோங்கிற இந்த கல்யாண சிஸ்டத்தை நடத்த மாட்டோம் என்று முடிவு எடுக்கணும். அப்பா நான் அல்லாஹ்வை பயந்தவர். தொடர்ந்து இதைத்தான் நான் பேசுறேன் என்று கேட்கலை சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு 25 நபிமார்களை வரலாறு சொன்னான். ஒரு நபி யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய சமுதாயம் தன்னின சேர்க்கையில் ஈடுபட்டார்கள். அந்த நபியினுடைய பிரச்சாரம் என்ன? இந்த மானக்கேடான விடயத்தை செய்யாதீர்கள். எத்தனை வருஷங்கள் அவர் பிரச்சாரம் செய்தார், ஊரான் கேட்கல. அந்த நபியில பொண்டாட்டியே இருக்கு நபிக்கு. அதுக்காக அவர் ஓய்வானாரா? அந்த ஊரை அல்லாஹ் அழிக்கும் வரை சொல்லிக்கொண்டே இருந்தார். எந்த சமுதாயமும் செய்யாது, அல்லாஹ்வே சொல்ல. இதற்கு முந்தைய பூமியில் வாழ்ந்த எந்த சமூகமும் செய்யாது. எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்திருப்பார்கள். மிக அருவருப்பான இந்த தன்னின சேர்க்கையில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் அப்படியே மொத்தமாக பெரட்டி விட்டார். இது ஒரு பாவம். இன்னொரு நபி அனுப்பினதை சொல்லலாம், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய பிரச்சாரம் என்ன இருந்தது? பிழையான பொருளாதார மோசடி, பொருளீட்டல் முறை. அவுஃபுல் கைல வல் மீசான். அவர் சொன்னதை அல்லாஹ் சொன்னான். உங்களுடைய தராசிகளை, அளவு நிறுவைகளை சரியாக செய்யுங்கள். வலா தப்ஹசுன் நாஸ அஷ்யாஅஹும். மக்களுடைய சொத்துக்களை சுரண்டாதீர்கள். நபிர பிரச்சாரம் சொன்னார். மற்றவர்களுடைய சொத்துக்களை வியாபாரத்தின் பெயரிலே அளந்து கொடுக்கிற போது, நிறுத்து கொடுக்கிற போது, எடுக்கிற போது சுரன்ற சமூகமாக அந்த சமூகம் இருந்ததால் அந்த நபியை அல்லாஹ் அனுப்பினார். அவர் தொடர்ந்து சொன்னார், கொஞ்சம் பேர் தான் ஏற்றார்கள், நபியை நக்கல் அடித்தார்கள், உன்னைத்தான் அனுப்பினான். அல்லாஹ்க்கு வேற ஆள் கிடைக்கலையா? நீ எங்களை போல ஒரு ஆள் தானே, உன்னை நாங்க அப்படி நம்புறது? கடைசி வரையும் ஏற்கல. ஏற்கட்டும், ஏற்காம இருக்கட்டும். நாங்க ஏன் நிகழ்ச்சி நடத்துறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எதுவும் மறைக்கப்படக்கூடாது, மக்களுடைய காதுகளில் போய் சேரட்டும். சிலராவது ஏற்பார்கள், ஏற்று திருந்தினால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். திருந்துற மக்களுடைய நன்மை எங்களுக்கு வந்து சேரும். இது ஒரு இபாதத்து. தொழுகிற ஒரு இபாதத்து, நோன்பு பிடிக்கிற ஒரு இபாதத்து,
இஸ்லாமிய பிரச்சாரம் ஒரு இபாதத்து. கடமையான வணக்கத்துக்கு அப்பால் மிக சிறந்த இபாதத். எத்தனை பேர் திருந்துவார்களோ அவ்வளவு பேர் நன்மையும் கிடைக்கும். நம்முடைய மீசான் தட்டில நிறைஞ்சு வரும் இஹ்லாஸோட செய்தால். ஒருத்தரும் திருந்தலையா, இந்த இபாதத்துக்கான கூலி அல்லாஹ் தருவார். அதனால அல்லாஹ் கிட்ட கேட்கிற மவுத் வரையா அல்லாஹ் சோம்பல் இல்லாம. இப்ப எனக்கு 58 வயசு, அல்லாஹ் என்ன கேட்கும், 70 வயசா 80 வயசானாலும் இந்த பிரச்சார பணியில நிலைச்சிருக்கிறதுக்கு அருள் புரி. உங்க அருள் இல்லாம நடக்க மாட்டாது. ஏற்பார்கள், ஏற்காம இருப்பார்கள், ஏசுவார்கள், போலீஸ்ல போய் இல்லாத கொல்லா சொல்லி முறப்படுவார்கள். நேற்றும் சிஐடி வந்தான். என்னதுக்கா பச்சை பைய போட்டு கொடுத்தீங்க, சம்பந்தம் இல்லாத இப்படி வந்து கேட்பார்கள். அதை பத்தி கணக்கே கிடையாது. ஏன் தெரியுமா, நாம எவ்வளவு பெரிய சௌஜா இருந்தாலும் மலக்குள் மௌத் வந்து உயிரிழத்துக்கு போற சிவன். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருந்தாலும் உலகுந்தும் மிக பெரும் பாதுகாப்போடு நீங்க இருந்தாலும் மலக்குள் மௌத் வந்தா போதான் வேணும். அப்ப நமக்கு நிச்சயம்ங்கிறது என்ன? இந்த உலகத்தில் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்ல ஒரே ஒரு விடயம், நான் மௌத்தாகுவேன். இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகுன்னு சொல்லாமா? அதுக்கு மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. என்றே ஒரு நாள் மௌத்தாகத்தான் போறோம். அதனால எத்தனையோ நபிமார்கள் தனியே சொர்க்கம் போனார்கள். யாரும் ஏற்கவில்லை என்றதுக்காக யாரும் பிரச்சாரத்தை விடவில்லை. இது மௌலைமார் பென்ஷன் எடுக்கிற தொழில் அல்ல. சில மௌலைமார் சொல்வார்கள், அவங்களுக்கு ஒரு 55 வயசு 50 வயசு ஆயிட்டா நாங்கள் எல்லாம் வயசாளியா போய்த்தண்டா வாப்பா, நீங்க எல்லாம் இளம் பிள்ளைகள் லவ்வா செய்யுங்கடா. என்ன அது அந்த மௌலவியின் அறியாமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தபூக் யுத்தத்துக்கு போகும்போது 62 வயசு. பென்ஷன் கிடையாது. இது மௌத்து வரையில பிரச்சாரம். 4 பேர் ஏற்பார்கள். அது 400ஆக பிற்காலத்திலாவது வரும். ஒரு சீர்திருத்தம் வரும். ஒரு ஹலாலான பொருளீட்டல் முறை வரும். ஹராமான பொருளீட்டலிலிருந்து இந்த சமுதாயம் திருந்த வாய்ப்பிருக்கிறது. இங்கேயே திருந்தினவர்கள் இருக்கிறார்கள். சொந்த வீட்டில ஹலாலான முறையில கல்யாணம் முடிச்சு யாருடைய சொத்தையும் எடுக்காமல் தன் உடம்பிலே சேர்க்காமல் ஹலாலாக வாழக்கூடிய சகோதரன் கண்ணுக்கு முன்னாலே இருக்காங்க. ஏன் இந்த பிரச்சார பணி அது தொடர்ந்து போய்கொண்டிருந்தால் அடுத்த தலைமுறையாவது திறந்து எட்டி வைப்பது மட்டும்தான் கடமை. அதனால் நான் சொல்கிறேன், பெற்றோர்களே, உங்களுக்கு அல்லாஹ்விட்ட கட்டளை, உங்களோட ஆம்பளை பிள்ளைகளுக்கு 2 பங்கு கொடுக்கணும் சொத்து. நீங்க ஜகாத்து 100க்கு 5 கூட கொடுக்காட்டி நரகம் என்று பயப்புறையலா? அதே நீங்கள் நரகத்தை பயிருங்கள். உங்களோட ஆம்பளை பிள்ளைகளுக்கு 2 கொடுக்காம இருக்கிறத எல்லாம் பொம்பளைகளுக்கு கொடுக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கிறான். அந்த சட்டத்தை சொல்லிவிட்டு தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்டங்கள். வமை யஸில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து வயதஅத்த ஹுதூதஹு, இந்த அல்லாஹ்வுடைய சட்டங்களை யார் மீறுவாரோ யுத்ஹில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக அவனை நான் நரகத்தில் போடுவேன் என்கிறான். ஜகாத்து கொடுக்காதவனுக்கு கூட நிரந்தர நரகம் என்று சொல்லல, நரகத்தில் போடுவேன் என்று நான் சொன்னான். தொழாதவனுக்கு நிரந்தர நரகம் பெறல, நரகத்தில் போடுவேன் என்றான். சொத்தின் சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டு சூரத்து நிசா 11ஆம் வசனம் 12ஆம் வசனங்களில் சொல்லிவிட்டு 13ஆம் வசனம் 14ஆம் வசனங்களில் என்ன சொல்றான்? கடைசி அவங்களுக்கு எச்சரிக்கிறான். இது அல்லாஹ் இட்ட வரம்பு, இந்த சட்டத்தை மீறக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதோ தோதானதை எடுத்தோம் பின்பற்றினோம் சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் எடுத்த மாதிரி இருக்காதீர்கள். தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான், ஏ ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயிருங்கள், உண்மைக்குண்மையாக பயிருங்கள். ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள். செய்கின்ற பிள்ளையை நியாயப்படுத்தாதீர்கள். வட்டியை எப்படி அன்பளிப்பு என்று நியாயப்படுத்தக்கூடாதோ, பிழையான சொத்து பங்கீட்டில் வரக்கூடிய சொத்தை கிஃப்ட் என்று சொல்லி நியாயப்படுத்தாதீர்கள். அரச உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் அரச உத்தியோகத்தில் சில வேலை செய்து கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு வீட்டில் ஒரு மீன் கோர்வை வந்தால், அல்லது ஒரு பப்பாசி பழம் வந்தால்,
அதை நீங்கள் எடுத்தது தெரிய வந்தால், அல்லது ஆபீஸுக்குள்ளே ஒரு 100 ரூபாய் காசு எடுத்தது தெரிய வந்தால், அந்த 100 ரூபாய் எடுத்தது என்பது கன்ஃபார்ம் ஆனால் என்ன நடக்கும்? சந்தோஷத்திலான கேட்கல, நீங்க கேட்கல. வந்த மனுஷனுக்கு ஒரு வேலையை முடிச்சு கொடுத்தீர்கள். இந்த அரசாங்கத்தில் என்ன நடக்குது பார்க்கல. லஞ்ச ஊழல் என்கிறது எவ்வளவு. இப்ப கடைசியா பாடசாலையில படிச்சு கொடுக்கக்கூடிய அதிபர் அல்ல ஆசிரியர் அவருடைய பென்ஷன் டைம்ல பாடசாலையை விட்டு போறாரு. பாடசாலையில் ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கிறதா, கொடுத்தாம் என்று கேள்விப்பட்டாலே அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன். இந்த மௌலவிமார், நம்ம இந்த சீதனத்தை நியாயப்படுத்துற மௌலவிமார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் தான் எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். என்னையால் சந்தோஷமா கிடைச்சா அப்படியா? அது சரி, சந்தோஷம் உங்களுக்கு கிஃப்டா தான் அந்த ஊடு வளவெல்லாம் கிடைச்ச. ஒரு சண்டை வந்தனா என்னது, நீங்க காலுக்கோட்டில அவள் எல்லாத்தையும் திண்ட சோத்தில இருந்து 6 மாசம் முடியப்பச்சோறு தந்தத்தில இருந்து கோழி புரியாணி ஆக்கி தந்தத்தில இருந்து கணக்கு கேட்காள். நீங்க சின்ன ஒரு சண்டை வந்தா ரோட்ட நிக்கல், உம்மட விட்ட நிக்கல். அன்பளிப்பா உங்களுக்கு தந்த பூமி உங்களோட பயிலான் இருக்கணும், மூடு வளவும் உங்களுக்கு தானே வரணும். அப்ப ரோட்ல நிக்கிறேன்னு எத்தனை 1000 கேஸ் விவாகரத்து நடந்திருக்கு. அன்பளிப்பு அனுபவிக்கிற மாப்பிளமாரெல்லாம் விவாகரத்து நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கா போறாங்க. என்ன தடுத்தேன்? நீங்க போட்டுக்கிறத உடுப்படுத்தேன், வேற என்ன தடுத்தேன்? என்னையாவது ஒரு கதிரை துண்டு கூட்டின ஒரு கதிர் எதையாவது ஒரு நாள் எடுக்க முடியுதா? அப்ப அன்பளிப்பு அது வெக்கம் இல்லையா? நாம தொடர்ந்து நியாயப்படுத்துறதுக்கு அன்பளிப்பு என்றாலே அது நமக்கு சொந்தமாயிரும். இந்த போனை இருக்க ஒருத்தர் அன்பளிப்பு தந்தா எனக்கு தான் சொந்தம். இஸ்லாத்தின் அடிப்படையில் கொடுத்தவர் திருப்பி கேட்டால் நாய் வாந்தி எடுத்து திருப்பி நக்குவதை போன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கேட்கவே மேலாது. யதார்த்தத்துக்கு மாற்றமாக நியாயப்படுத்திக் கொண்டு ஹராமான பஞ்சனை மெத்தையில் படுத்துக் கொண்டு அடுத்தவன் பாவம் செய்வதற்கு துணை போகாதீர்கள். என் அன்புக்குரிய ஹஸ்ரத்துமார்களே, இவருக்கு வந்தா மௌலைமார்களை தான் ஏசுறேன் சொல்வார். நான் ஏசல்ல. நீங்கள் முன்மாதிரியா இருக்க வேண்டியவர்கள். உங்களால் தான் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் புதைக்கப்படுகிறது. நம்ம எல்லாரும் மദ്രஸாவில் இந்த சட்டங்களை படித்தோம். மிம்பர் என்னத்துக்காக? சமுதாயத்தில் நடக்கிற கெட்ட செயல்கள், அநியாயம், அக்கிரமம் இதோட பேசுறதுக்கு. வட்டியை பத்தி பேசுறையல், அறுவடை சீசன்ல ஜகாத்தை பத்தி பேசுறையல், நோம்புக்கு ஃபுல்லா ஒரு மாசம் நோம்ப பத்தி பேசுறையல், ஹஜ் காலம் வந்து ஹஜ்ஜ பத்தி பேசுறையல். ஒவ்வொரு நாளும் மரணம் வருகிறதே, சொத்து பிரிக்கணுமே பேசுறீங்களா? வாரிசுரிமை சொத்து பிரிக்கணும் அல்லவா? இல்லையே. கல்யாணங்கள்ல பிரயாண முறையில் சொத்து பங்கிடப்படுகிறதே பேசுறீங்களா? கிழமைக்கு ஒரு கல்யாணம் அரங்கேறுது. நீங்க தானே சமுதாயத்தின் வழிகாட்டிகள், டிரைவர்மார். உங்களை நம்பி பின்னால் வருகிறார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை ஜகாத் வசூல் செய்ய அனுப்பினார். இப்னுல் லுத்பியா, புகாரில வர ஹதீஸ். அவர் போனார், ஜகாத் எல்லாம் கலெக்ட் பண்ணார், வந்தார். ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னார். அவர் போன நேரம் ஜகாத்தை கொடுத்த நபர் ஜகாத்தையும் கொடுத்து, இன்னும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் சரி கிஃப்ட் ஒன்றும் கொடுத்துட்டார். போனவருக்கு அரச ஊழியருக்கு கிடைத்த கிஃப்ட். ஜகாத்தை வசூல் செய்யறவங்களுக்கு என்று ஜகாத்தில் ஒரு பங்கு வரும். இவர் எதிர்பாராத விதமா அந்த நபர் ஒன்றை கொடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் வந்து அவர் உண்மையை சொன்னார். நம்ம ஆட்கள் மாதிரி இருக்கல. அண்டர் கிரவுண்டில் கோடிக்கணக்கில் வாங்குறார்களே அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதரே, இது ஜகாத்து, இது எனக்கு தந்தது. அன்றைக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக காரமான வார்த்தை பாவித்தார்கள். ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரமான வார்த்தை பாவிச்சது அதுக்குத்தான். ஐ உம்மா வாப்பட வீட்டில இருந்து பார்க்கட்டும், அவங்கள கிஃப்ட் ஊட தேடி வருகிறான். அங்க எண்ணம் கருத்தில் கொள்ளப்படவில்லை. கொடுக்கிறவர் எண்ணமும் சந்தோஷம்தான், வாங்குறவரும் ஏதோ அன்பளிப்பு தாரணம் வாங்கினார். ஆனா இஸ்லாமிய தீர்ப்பு அதல்ல. ஒன்ற கடமையை செய். அது மாதிரி கல்யாணத்துல ஒன்ற கடமை என்ன? மாப்பிள்ளை கடமை. யாமாஷர ஷபா, வாலிபர்களே, உங்களை யாருக்கு திருமணம் முடிக்க ஆற்றல் இருக்கோ, என்ன ஆம்பளை இருக்கிற மட்டும் ஆற்றல் இருக்கிற பொன்சாதிக்கு உடுப்பு, உணவு, உறைவிடம் 3 கொடுக்கிற ஆற்றல் இருந்தால் திருமணம் முடி. அது பொம்பளை பிள்ளையை பெற்றவனுக்குரிய சப்ஜெக்ட் அல்ல. அதனால அல்லாஹ் தஆலா ஆம்பளைக்கு 2 பங்கு, பொம்பளைக்கு 1 பங்கு. அவன் வாழ வைக்க வேண்டியவன். தற்செயலாக அந்த பொம்பளைக்கு ஒரு ஒலிகாரர் இல்லையா,
அவள் தன் வாழ்க்கையை ஓட்ட தேவைப்படும் அல்லவா, அதனால அவளுக்கும் ஒரு அரைவாசி இருக்கட்டும், வாழ்க்கைக்கு தேவைப்படும். இருந்தா அதை புருஷன் அனுபவிக்கலாமா? இன்றைக்கு என்னையா புருஷன் சொத்து பொண்ட சொத்து அனுபவி அனுபவி. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், சூரத்து நிசா 12ஆம் வசனம், மனைவி ஒரு மனைவி மௌத்தானா அவட சொத்துல பிள்ளை இல்லாட்டி புருஷனுக்கு 4 அரை பங்கு சொத்து வரும், பிள்ளை இருந்தா 4ல் 1 பங்கு. ஆனா இப்ப என்ன நடக்குது? அப்ப மத்ததா இருக்கான் ஒரு பொம்பளோட சொத்து. எந்த மனைவியை வைத்துக் கொள்ளுங்க, எந்த மனைவியா, எந்த மனைவிய சொத்துல எனக்கு எவ்வளவு உரிமை? எனக்கு பிள்ளை இல்லாட்டி அரைவாசி உரிமையா, இருந்தால் 4ல் 1, இருந்தால் 4ல் 1. மற்ற 3 யாருக்கு? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா, அவருக்கு அரைவாசி போகும், மீதி என்ற பாப்பாக்கு போகும், உம்மாக்கு போகும், இல்லாட்டி சகோதரர்களுக்கு போகும். அது பங்குதார் நிறைய இருக்காங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? மொத்த சொத்து புருஷன் தான் பூந்து விளையாடு. எந்த வீட்டில கணவன் சொத்து மனைவி சொத்து என்று பிரிக்கப்படுகிறது கிடையாது. அல்லாஹ் ஏற்படுத்திய சட்டத்தை நாம மொத்தமா இல்லாமலாக்கி அந்த குர்ஆன் வசனத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வசனங்களை நாங்கள் செயலிலே அப்படியே காலால மிதிச்சுட்டு போறோம். கணக்கே கிடையாது. ஏன் அல்லாஹ் இந்த சட்டங்களை ஏற்படுத்தினார்? அவட சொத்து அவருக்குரியது. இது அவட என்றால் இவரா முழுசா. சகோதரர்களே, அல்லாஹ் சொன்ன இஸ்லாமிய முறையிலான பொருள் ஈட்டல், எப்பயும் எல்லாரும் வட்டியை பத்தி பேசுறார்கள், ஹராமா சம்பாதிக்கப்பட நரகம் இப்பயும் பேசப்பட்டது, இது மாதிரி எல்லாம் பேசப்படுகிறது. ஆனா இன்றைக்கு சமுதாயத்தில் இன்று நேற்று ஏழையா இருந்தவன் இன்று கோடீஸ்வரன் ஆகிற, திருமணத்தின் பெயரால் சொத்துக்களை பிறருடைய சொத்தை அபகரிக்கிற இந்த பிழையான பொருளிட்டல் முறை முற்றாக நீக்கப்பட்டு ஒரு முஸ்லிம் பியோ ஹலாலான வாழ்க்கை வாழ்ந்து அவன் சொர்க்கம் போக வேண்டும் என்ற நோக்கத்தில் அது இந்த சமுதாயத்தில் அவ்வாறான பொருளாதாரமே நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதை எதிர்பார்த்து இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் இந்த சமுதாயம் வளர்கின்ற சமுதாயம், இந்த கொள்கை இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அழகான சமுதாயமாக வர வேண்டும். அதற்கு இப்போது இருக்கக்கூடிய பெரியவர்கள் உதவ வேண்டும், உலமாக்கள் வழிகாட்ட வேண்டும். நடந்தவற்றிற்கு தௌபா செய்வோம். அல்லாஹ் பேச எனக்கும் உங்களுக்கும் இதை நடைமுறைப்படுத்த நல்ல பாலிப்பனாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.